ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நம்ம 100 days 100 vlogsன்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த சேலஞ்சை கையில் எடுத்துக்கிட்டு பல வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி ஒரு சின்ன குக்கிங் வீடியோ தான். என்ன குக்கிங் அப்படிங்கிறத நம்ம செஃப் கௌசிக் அவரே தன் திருவாயால் சொல்லுவார். வாங்க போய் கேட்கலாம். செட்டப் எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. சரி, இப்போ நீ என்ன செய்ய போகிறங்கிறத நீயே சொல்லு. இன்று நான் சிக்கன் சமோசா செய்ய போகிறேன். சிக்கன் சமோசா. இப்போதைக்கு பேர் இருக்கு. இப்போதைக்கு சிக்கன் சசோமா. அதாவது இவர் சமோசா செய்வார், அது சசோமா மாதிரி வரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போயே அந்த பேரை வைப்போம், சிக்கன் சசோமா. நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஐயா தட்டுற வடையே வட்டமாக வராது. ஐயா ஒரு கையால் எடுத்து ஒரு கையால் ஓட்ட போட்டு ஒரு கையால் போட்டு எடுத்தால் ஏலியன் வடை மாதிரி கொம்பெல்லாம் வச்சு வரும். வடைக்கே அந்த நிலைமைனா, இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாயிண்டடாக வரக்கூடிய சமோசா. அது எப்படி வருது, என்ன ஷேப்பில் வருது? இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்கொயரில் சமோசா செய்வாருன்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். அசிஸ்டன்ட் செஃப்பும் வந்துட்டாங்க. இது என்ன தலையில் பயந்துட்டாங்க, நான் தலையில் ஏதோ வெள்ள முடி போல இருக்கேன். அப்பா கொஞ்சம் நேரத்தில் வயிற்ற கலக்கிருச்சு. மிஸ்டேக். எனக்கும் பயம், வெள்ள முடிய பார்த்தா. இவருக்கு சந்தோஷம், ஏன்னா ஐ நம்ம செட்டில் ஆள் சேர்ந்துருச்சு ஐ அப்படின்னு. சரி, ஓகே, ஆரம்பமாகட்டும். இப்போ முதல் மாவை பிழைப்போம் சமோசாக்கு. நான் வந்து ரொம்பலாம் எடுக்கல, ஒரு ஆளுக்கு 2 சமோசா வர மாதிரி பண்ணுங்க, நான் ஜாஸ்தி வேணாம். இதில் ஒரு கரண்டி மாவு தான், 8 சமோசா கிட்ட வரும். இதில் நீங்கள் நினைக்கலாம், ஓ 8 பேர் இந்த நீங்கள் ஆளுக்கு ஒரு 3 மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு 8 பீஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த ஒரு கரண்டி மாவு வந்து 250 கிராம். இவருக்கு கேக்காக இருந்தாலும் சமோசாவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் 250 கிராமில் செஞ்சு தான் பழக்கம். அதோட எக்ஸ்ட்ரா போச்சுன்னா அது தெரியலையே. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 16 சமோசா வேணும்னா 2 தடவை செய்வார். 250 கிராமில் ஒருக்கா செஞ்சிருவார், அப்புறம் 250 கிராம். ஸோ நீங்கள் 250 கிராமுக்கு மேலே ஏதாவது கேட்டிங்கன்னா இருங்க, பதட்டமாக அதுக்கு நான் யோசிக்கணும், எழுதணும். ஸோ இது இந்த கரண்டி வந்து இவருக்கு அளவு, இது வந்து 250 கிராமில் தான் இப்போ செய்கிறாரு. அதுக்கு கணக்கான கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் மாவு குழைக்கிறதுக்காக. குக் வித் கோமாளி இந்த வீக்கெண்ட் எபிசோட் பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது தாமு அப்பா கிட்ட டாப் நாச் அப்படின்னு ஏதாவது கமெண்ட் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க கண்ணெல்லாம் கலங்கி தேங்க்யூன்னு சொல்லி அவரை போய் கட்டியெல்லாம் பிடிப்பாங்கல்ல, அப்போ சும்மா இருக்க மாட்டார். அப்போ என்ன தெரியுமா சொல்லுவார், நான் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னுவார். ஆனால் 250க்கு மேலே ஏதாவது பண்ணுன்னா பேந்த முடிக்கிறது. ஆனால் நான் ஒரு தடவை குக் வித் கோமாளிக்கு போய் ஆகணும். இதை யாராவது சாமுவப்பா கண்ணீர் படும்பரை ஷேர் செய்யவும் சாமுவப்பா அதுக்கே அடிப்பேன். இப்போ உப்பு மண்ணையும் போட்டு நல்லா குழைச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி பதத்துக்கு குழைச்சி எடுப்போம். என்ன சமோசான்னு சொல்லிட்டியா? சிக்கன் சமோசா சொல்லிட்டியா? கேட்டுப்பாரு திருப்பி அவங்கள்ட்ட. சிக்கன் சமோசா செய்கிறார். இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட்டை பாருங்களேன், பாபி டால் மாதிரி இருக்கேன் பாருங்க. கீழையும் பிங்க்கு, மேலையும் பிங்க்கு. எல்லாம் கேட்பீங்க, என்னடா பிங்க்கு போடுறேன்னா, ஏன் ஆம்பளைங்க நாங்கள்லாம் பாய்ஸ் கார்டில் வீடு வாங்கக்கூடாதா? நாங்கள்லாம் பிங்க்கு டவுசர் போடக்கூடாதா? இது என்னங்க கொழுப்பையாக இருக்குது பாருங்கள். இந்த வீட்டில் இவங்க எல்லாம் வந்து அந்த மொரட்டு கலரே இல்லாமல் ஒரு விதமான கலரில் வந்திருக்காங்க. நான் வந்து பாருங்களேன் பிங்கி கலரில் வந்திருக்கேன். பிங்கி பாருங்க, ஒரு முறையை குழைச்சி எடுத்துட்டாருங்க. கொஞ்சம் நல்லா அமுக்கி குழைக்கணும். அதானே, இப்போ தான் சசமாக சொப்டாக வரும். நான் சொல்லி இவருக்கு சசமானே வாயில் வருது. எனக்கு ரசமே நீ சொல்லி ராயம் மட்டும் தான் வருது. இந்த ஒரு படத்தில் கூட காட்டுவாங்கல்ல, மெர்சல் படத்தில் 5 ரூபா டாக்டர் அப்படின்னு உண்மையாக ஒருத்தர் இருக்காரு. அது மாதிரி நீ வந்து 250 கிராம் செஃப் பேர் வச்சிடும். 250 கிராம் செஃப் அப்படின்னா எதை செய்ய சொன்னாலும் 250 கிராமுக்குள்ள சொல்லுங்க. இவர் சொல்றாரு, மாஸ் செஃப், மாஸ் குக்கிங் ரங்கராஜ், மேட் செஃப், அவர் பட்டு செஃப்னு எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம 250 செஃப்னு ஆகுவான். நல்லா குழைச்சிட்டு தான் மூடி வைக்கும்.
வரையில் இந்த சிக்கனை கொஞ்சம் பொரிச்செடுப்போம். பொரிச்சேன்னா ரொம்ப முறமுறண்டு இல்லை, சும்மா அரவை காட்டுறது. இது வந்து நான் இஞ்சி பூண்டு எலுமிச்சம்புளி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சு மிஸ்டி என்ன பண்ண போறீங்க? வெட்ட போகிறேன். எதை? வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை. இவன் எப்பயுமே இப்படி தாங்க, எதையுமே கம்ப்ளீட்டாக பேச மாட்டான். மிஸ்டி என்ன பண்ண போகிறீங்க? வெட்ட போகிறேன். அப்படின்னா சப்ஸ்கிரைபருக்கு என்னென்னு தெரியும், சொல்ல வேண்டியதானே. நான் வெங்காயத்தை அதுகளை வெட்ட போகிறேன். இவருக்கு லென்த்தாக பேசுகிறது கொஞ்சம் டயர்டு. இப்போ நான் எண்ணெயை ஊற்ற போகிறேன். நான் சரியாக பேசுகிறேன். நான் அந்த இதுக்கு சிக்கன் பீஸை இப்படி வச்சேன். நல்ல ஸ்மெல்லு. நம்ம ஒளிஞ்சிக்கிறேன். பூண்டு வந்து குட்டி குட்டியா சரி போட்டு பொரிச்ச கோழியை பார்த்தாலே சமோசாவை கேன்சல் பண்ணி இதையே திரும்ப வாங்குற மாதிரி இருக்கு. இப்போ இந்த சட்டிலேயே வெங்காயம் கறி செஞ்சிடும். கறியா? வெங்காயம் எல்லாம் செஞ்சு கோழியெல்லாம் போட்டு கறி வச்சாதானே சமோசா உள்ள வைக்கிற ஸ்டஃபிங். நம்மளுக்கு இங்கிலீஷ் எல்லாம் வேலை இருக்குப்பா. அவ்வளோதான். நான் வந்து ஸ்டஃபிங்னு நம்ம சொல்லலாம். நமக்கு இந்த இங்கிலீஷ் எல்லாம் வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது உள்ள வைக்கிற கறி, அவ்வளவுதான். என்ன அது சொல்லிட்டு பூண்டு பூண்டு கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பூண்டு. என்னன்னா இந்த கோழி பொரிச்ச எண்ணெயில் போட்டால் டேஸ்டாக இருக்கும். ஒய்யுங்க, எண்ணெயை மிச்சம் பிடிக்கிறானா? நான் அப்படி தான் செய்வேன். எண்ணெயை மிச்சம் பிடிப்பியா? இல்லை, இந்த கோழி பொரிச்ச எண்ணெயில் தான் செய்வேன். ஸ்மெல்லாம் நல்லா இருக்கு. அது எப்படி இருக்கும்? குழம்பு தவறிச்சேன் வரும் தம்பி நல்லா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அன்னைக்கு வட்டிலாப்பம் ஒரு வட்டில் பாயாசம் பண்ணார். கொல கொலன்னு ஆகி அப்புறம் குடித்தான். ஸோ வட்டிலாப்பத்துக்கு அப்புறம் இப்போ இது என்ன ஆக போகுதோ. வெங்காயம் போடுவோம். வெங்காயம் பச்சை என்ன இருக்குது? வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை. அது நான் கேட்டால் தான் சொல்லுவீல்ல. எல்லாத்தையும் பற்றி தான் ஒன்றா போட்டிருக்கேன். இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு போடுவோம். கோழியிலாம் உப்பு இருக்குதானே. கோழியை பிச்சு எடுத்துட்டு ஓடுறது தான் பிளான். பிச்சுட்டு பார்க்குறாரு, ரெக்கார்ட் ஆகுது. உடனே ஓடாமல் நின்றுக்கிட்டு என்னவோ டேஸ்ட்டு பார்க்குறாரா? இவர் டேஸ்ட்டு பார்க்கலாம் வரலை, பிச்சுட்டு ஓடுவோம் தான் பார்த்தாரு. நான் முடிச்சிட்டேன் கேமராவில். ஏன் விஷயம் இந்த திருட்டு வேலை பண்ணுறீங்க? அப்படித்தான். சரி, நம்ம இவர் வந்து செஃப்பை தாண்டி இவர் ஒரு பெரிய டைம் கிராண்ட் மாஸ்டர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:10. எத்தனை மணிக்கு சமோசா கையில் கிடைக்கும்? 12 மணிக்கு. கைஸ் பாருங்கள், ஏதோ பொரிக்கணும் உருட்டணும்னு டைம் சொல்லியிருக்காரு. 12 மணிக்கு நம்ம கையில் கிடைக்குமா? சமோசா கையில் எடுத்துட்டு நீ டைமை காட்டுறேன். சரி, சேலஞ்ச் சொல்லு. சேலஞ்சுன்னு சொல்லு. சேலஞ்ச். ஓகே, அவசரப்பட்டு வாயை விட்டுருக்காரு. என்ன எதுங்கிறத பார்க்கலாம். நான் சாப்பிட கூட கேட்கல, சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. 12 மணிக்கு அதை இப்போ என் கையில் இருக்கணும். பார்ப்போம். இவர் சொல்கிறார், யாருக்கிட்டடா சவால் விடுற? பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்டுடா. சொல்லு பாபா கவுண்டிங். பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்டுடா. இப்போ இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க? இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள். என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீன் குழம்பு தூள் தான் கொஞ்சம் வாசனையாக இருக்குது.
பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன் தானே, அதனால் இது வெறும் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் வறுத்து அரைச்ச ஒரு பவுடர். அந்த இதை வந்து காரத்துக்காக இது நம்ம சும்மா சமைக்கிறதுக்கு செஞ்சு வைக்கிறது. வாசனை வருதா? வந்துச்சா வந்துச்சா. வாசனை வந்துச்சு. இப்போ ஒரு 4 நாளாக செம்ம வெயிலுங்க. அப்படி மண்டையை குத்தி 2ஆக புழக்கிற அளவுக்கு வெயில். நேற்று கொஞ்சம் ஈவினிங் மழை பெஞ்சதுனால இன்றைக்கி கொஞ்சம் கூலாக இருக்குங்க. இந்த பெல்கனியில் வந்து நிற்கிற அளவுக்கு கூலாக இருக்குது. பாருங்கள், இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணுற அன்னைக்கு மலேசியாவில் பப்ளிக் ஹாலிடே, அதனால் எங்கள் ஏரியாவே வெறிச்சோடி போய் கிடக்கு. இன்றைக்கி கொஞ்சம் கூலாக இருக்குது. பார்த்தீங்களா, அரிசி போட்டதுக்கு ஒரே ஒரு புறா வந்திருக்காரு, வந்து சாப்பிட்டாரு. போட்ட எல்லாத்தையும் தனியாக சாப்பிட்ருக்காரு. இந்த மே மாதம் முழுக்க இருக்க முடியலைங்க. அது ஏசி இல்லைன்னா அது கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியலை. அந்த அளவுக்கு சும்மா வீட்டில் சும்மா இருந்தாலுமே கசகசான்னு வேர்க்கிறது ரொம்ப இரிட்டேட் பண்ணிருச்சு இந்த மாதம், போன மாதம். பட் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் ஜில்லுன்னே இருக்குது. சரி வாங்க, உள்ள சசோமா வேலை எப்படி போயிட்டுருக்குன்னு போய் பார்ப்போம். நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் செஞ்சுட்டேன். இப்போ அந்த கோழியை போட்டு பிறடணும். முள் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். அதில் மட்டும்தான் முழு வருமா வராதா கோழி? இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. பெரிய பீஸ் கோழியை இப்படி உதுத்திக்கணும், எலும்பெல்லாம் விளக்கிக்கணும். ஒருத்துக்கிட்ட அப்படியே சாப்பிட்டு பார்க்கணும். பார்த்தீங்களா, வெந்திருக்கணும். சாப்பிட்டு பார்க்க எனக்கு வேணாம். இப்போ ஊற்றின கோழியை அப்படியே போடுவோம். நல்ல ஸ்மெல்லுங்க. சசோமாவை நல்லா சுட்டு டொமேட்டோ கெச்சப்பை ஊற்றி அப்படியே அதை பாதியை புதைச்சி அப்படின்னு நொறுக்கி எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மேடம் இன்னும் 45 மினிட்ஸ் தான் இருக்குது. செஞ்சிடலாம். நான் இப்போ பயன் அவருக்கு 45 மினிட்ஸ் தான் இருக்குன்னு கால் நடுக்குது. இடுப்புக்கு மேலே ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு, கீழே கால் நடுங்குது. என்ன 45 நிமிஷம் தான் இருக்கா? பார்க்க மாட்டான்ல. ஓகே, ஸ்டெப் அவுட். பாகவத் இந்த எலுமிச்சங்காய் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக புரிஞ்சு விடும். இதில் பாதி அந்த ஏற்கனவே கோழி லைன் போட்டிருக்கோம். இது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக 2 ட்ராப் எலுமிச்சம் புளி. உங்கள் ஊரில் 2 ட்ராப்பா? ஓகே, குக்ஸ் ஸ்டெப் அவுட். ஹாப்பி குக்கிங். இதெல்லாம் குக் வித் கோமாளிக்கு போனால் பண்ணணும்னு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காரு. ஹாப்பி குக்கிங்க. இப்போ வந்து தாமு அப்பா வந்து உன்னை திட்டுறாரான், இதெல்லாம் என்ன டிசாஸ்டர்னு. மோத்த எப்படி வச்சுருப்பேன்? டிசாஸ்டர். நீங்களாம் எதுக்கு இங்கே வர்றீங்க? சமைக்கவும் தெரியாமல் எதுக்கு விஜய் டிவியில் வந்து எங்கள் பேரை கெடுக்குறீங்க, எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? அவர் பேசுகிறோம், அது ஜூமில் மாட்டி கொடுத்துரும். அதனால் பேசாமல் இரு. ஓகே என்ன ஓகே சார்? ஒரு பேசிக் உப்பு போடுறது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வயசாகுது உங்களுக்கு? அதெல்லாம் கேட்க சமைக்க வந்தால் அதை பட்டு. சரி, இப்போ அப்படியே ஆப்போசிட்டா. இப்போ கை கட்டி நில்லு. நீங்கள் இந்த ஷோக்கு வந்தது தான் எங்களுக்கு பெருமையே. என்னம்மா சமைச்சிருக்கீங்க தெரியுமா? நான் கூட இப்படி ஒரு செஃப்பை பார்த்தது இல்லைங்க. நான் அப்படி தான் வீட்டில் நல்லா சமைப்பேன், எனக்கு மகன் சொல்லியிருக்கான். பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொல்கிறது. வாய் மட்டும் இல்லைன்னா இவரை நாய் தூக்கிட்டு வரும். திட்டும் போது இப்போ ஏதாவது பேசுனானா கொஞ்சம் பாராட்டினோன்னே அப்படி தாண்டா எங்கள் வீட்லேயும் எங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க என்னைய. இவன் எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கானே, என்ன அந்த கதை? சரி, இப்போ நம்ம குழச்சி வச்ச மாவு இருக்குல்ல, மாவு உப்பு பாருங்க இருக்கான்னு. உங்களுக்கு நாட்டில் என்ன? எனக்கு கொஞ்சம் கூட இங்கே 2 பேரையும் பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது. நானே டேஸ்ட் பார்த்துக்கிறேன். சூடு கொஞ்சம். உப்பு இப்பெல்லாம் கணக்காக தான் வெப்பெல்லாம் ஓகே. சிக்கனில் உப்பு இருக்கு தானே, அது சேர சரியாக வரும். மற்ற சமோசா மாவில் உப்பு போட்டிருக்கோம். ஆமாம், ஒரு எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டா. சரி, இப்போ குழைச்ச மாவு எடுத்து ஊற்றுவோம். உழைக்குதா?
உப்பு வேணுமா போகிறேன். நல்லா காரமாக இருக்குது. வேறு குழைச்ச மாவுங்க பாருங்க, நல்ல அழகாக பதமாக வெக்ஸ் மாதிரி குழைச்சிருக்கேன். இதை இப்போ நம்ம 2 4 தான் பிரிக்க போகிறோம். அப்போ எத்தனை சசோமா வரும்? 4 லட்டு சமோசா வரும். இல்லை உண்டை வெட்டு வந்தானே நீட்டா ரிப்பன் மாதிரி. நல்ல மெல்லிசா விட்டோம். இப்படி மெல்லிசா செஞ்சால் தான் அது தேய்க்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதை தேய்ச்சி வச்சிருவோம். 4 ரொட்டி சுட்டு வச்சுக்கிறேன் சப்பாத்தி. அதை இதில் வச்சு லைட்டாக சுட்டு எடுக்கணும். சுட்டுட்டு இதை அப்படி போட்டு ரொம்ப எல்லாம் வைக்க தேவையில்லை. இதில் மேலே அப்படி வெள்ளை வெள்ளையாக பொக்கலமாக வரும். இதில் தான் வெள்ளை கொப்பளம் வருமா? வந்தோடனே எடுக்கட்டு வாங்குறா என்னன்னு தெரியல. இல்லை இப்படி வரும். இந்த இப்படி வரும் வெள்ளை. அந்த அப்படி திருப்பி போட்டு சரி வரும். யோசிக்கிறார், என்னடா அன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு வரல அப்படிங்கிறான். இப்போ இப்படி எடுத்து இப்படி திருப்பணும். பேப்பர் மாதிரி வரும். இந்த வந்துருக்கு பாருங்க வெள்ளை கொப்பளம். இது வந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அடுத்த பக்கமும் கொப்பளம் வந்தோடனே இடைக்கிறேன். அதை மொரண்டு வரக்கூடாது. இப்படி சாஃப்டாக பேப்பர் மாதிரி இருக்கும். அப்படியா? தான் அது சுத்தலாம். சரி எடுத்தாச்சு. வெள்ளை கொப்பளம் இருக்கு பேர். இப்போ இந்த மாவெல்லாம் தட்டிட்டு மாவு இருந்தால் தீஞ்சு போயிருந்தானே. அந்த மாவெல்லாம் தட்டணுமா? மாவு இருந்தால் தீஞ்சு போயிருமா? என்னது ஹை ஃப்ளேமில் தான் வச்சு செய்கிறோம். இங்கிலீஷ் வச்சுட்டு என்ன இதை நாங்கள் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோன்னுட்டு. என்னடா இங்கிலீஷ் பேசிட்டேன்டா வீடியோவில். இப்படி இங்கிலீஷ் மட்டும் சொல்லுங்க. என்னடா நிறைய கைவசம் இருக்குது. அப்பப்போ அவுத்து விடுறேன். அதான் கொப்பளம் வந்துருச்சுல. அதான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ தான் ஒரு சைடு கொப்பளம் மட்டும் இல்லை, அடுத்த சைடு கொப்பளத்தையும் பார்க்கணும். பார்த்துக்க வேலை இப்படி தான் எடுக்கணும். நீ அடுத்த என்ன செய்யறேன் சமோசா. இப்போ அதே நேரம் இதில் அதை ஒட்டுற பேஸ்ட்டுக்காக இதில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை க்ரீம் அதை ஒட்டுறதுக்கு கோந்து செய்ய போகிறாங்க சார். கோந்து நம்ம சின்ன வயசில் செய்வது. அதுவே கோந்தா கோந்தண்டா கம்மு மிஸ்டி பார்க்குது. கோந்தா அந்த சாப்பாடு எப்போ செய்கிறது? வேண்டாம், இவருக்கு தெரியாத பேர் எது சொன்னாலும் அது சாப்பிட்ற ஐட்டமும் நினச்சிக்கிறாரு. கோந்துங்கிறது வந்து அந்த பேஸ்ட்டு. காய்ஸ் இப்போது அந்த சமோசாவோட ஸ்கின் கட் பண்ண போகிறாரு. பண்ணு. 4 செஞ்சுருக்கேன். சரி 250 கிராம். செப்பு இப்படி இந்த சைஸ் போதும் நம்மளுக்கு. சமோசா ஒட்டி தானே. இதே போல பொரிச்சு நான் சாப்பிடுவேன். ஊரில் எங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது ரம்ஜான் வரும்ல, நோன்பு திறப்பாங்களே, அதுக்கு அந்த நோன்பு திறக்கும் போது அந்த ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது நிறையா சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சமோசா தான். குட்டி குட்டியாக இருக்கும், பட் அது பீஃப் சமோசா. ஸோ முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. அப்போ அந்த நோன்பு திறக்கிற டைமுக்கு அவங்க பட்னியாக இருக்கும்போது போகிறதில்ல. அவங்க எப்போ நோன்பு திறக்கிறாங்களோ அப்போ வாசலில் போய் நிற்கிறது. அப்படி வந்துட்டேன்டா அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே ரவுண்டாக உட்கார வச்சு நிறையா பீஃப் சமோசா, ஆரஞ்சு ஜூஸு, அது இது நோம்பு கஞ்சி அப்படி இப்படி நிறையா இருக்கும். நல்லா பீஃப் சமோசா எடுத்து தின்னுபிட்டு அவனுக்கு ஒரு சலாம் வச்சுக்கிட்டு வர்றது வீட்டுக்கு. எப்படா அடுத்த வருஷம் வந்து கேட்டுட்டு வர்றது. இப்போ இதெல்லாம் தேவையில்லாததா? அதை பொரிச்சு சாப்பிடலாம். நீங்கள் அவ்வளோ நாள் உனக்கு தரல. இங்கே பாருங்க, இந்த உதிரி பாவங்களை எடுத்து அப்பளம் மாதிரி பொரிச்சு சாப்பிடலாமா? ஆனால் இதை சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, பொரிச்சு உதிர்த்தி இந்த சமோசா கறிக்குள்ள போட்டுருவாங்க. ஓ, ஆனால் அது நான் போடலை. ஓகே காய்ஸ், அங்கே பாருங்க கோந்து ரெடி ஆகிடுச்சு. கோந்து நல்லா பார்த்துக்கங்க. எப்படி நடு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். காய்ஸ் இங்கே பாருங்க, எல்லாம் வெட்டி எடுத்துட்டாரு. இது ஒன்று ஒரு சமோசாவா? அப்போ எத்தனை வந்திருக்கு? 4 5 6 7 8 9. நான் 8 சொன்னேன், ஆனால் 9. பார்த்தீங்களா? 6 7 8 9. 1 2 3 4 5 6. அதுக்கு மேலே ஒரு தமிழ் தெரியாது. 7 8 9.
ஸோ 9 சமோசாஸ் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சமோசாவை சுருட்டுவோம். சுருட்டு இப்போ தான் தெரியும் இது சமோசாவா சசோமாவான்னு. பார்த்துக்கோங்க. இது நீ குட்டி சமோசா கேட்டதுனால குட்டி மிச்சத்தை என்ன செய்கிறது? இதே வேலை தானே. சரி, இதில் கொஞ்சம் தான் வைப்பேன். கேட்குங்க, அதை உருட்டிட்டு என்னடா வால் மாதிரி தொங்குது மிச்சத்தை என்னடா பண்ணுற? இல்லை, நான் சும்மா நக்கலுக்கு. ஏன்னா குட்டி கேட்டதுக்கு இவ்வளோ குட்டியாவா சுடுவேன்? இல்லை, இதை அடுத்தது பெருசாக வந்து செஞ்சுருக்கேன். கறி கொஞ்சம் தான் வரும். அது பிரச்சனை இல்லை, குட்டியாக இருந்தாலும் அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும், பெருசாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுருட்டிட்டேன். இந்த ஓட்டம் ஐயோ ஐயோ, இந்த ஓட்டையை இப்படி இன்னும் 25 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் உனக்கு டக்குட்டு எண்ணெயை ஊற்றலை இதில்? இல்லை, முதல்ல இதை சுட்டு வச்சுருவோம் சுருட்டி. இப்போ இதில் இந்த கோந்துக்கு ஒரு சின்ன கரண்டி தான், நம்ம தீ கலக்கிற கரண்டி தான். இந்த கோந்துவை இதில் தடவி ஓட்டணும். குழம்பு நான் கூட வாங்கிட்டேன். இந்த ஷேப்பை பாருங்களே, ஹேங்கர்சீஃபை மடித்து வச்ச மாதிரி பண்ணியிருக்கான். சரி, இது நல்லா வரும். சமோசா மடிக்கிற படத்துலாம் எனக்கு வராது, மற்றெல்லாம் கிழிச்சிருவோம். சமோசா மடிக்க வராது, வடையை ரவுண்டாக சுட வராது, எதுவும் ஷேப்பு இருக்கு வராது இவருக்கு. ஓரளவுக்கு முக்கிய டேஸ்ட் எடுத்துருவாரு, ஷேப்பு வராது. இங்கே வந்துடும், இதுக்கு வந்துடும் ஷேப். முதல் சமோசா தான் மானாவரியாக போயிருச்சு. இது என்னன்னு எப்படி வருதுன்னு பாருங்க. கஷ்டப்பட்டு பிதுக்குறா, அந்த முக்கோணம் வரணுங்கிறதுக்காக பிதுக்குறான் கஷ்டப்பட்டு. வந்துருச்சா? இதை மறைக்கணும் உள்ள கையை வச்சு. சரிங்க, இப்போ இது மாதிரி இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உங்களை வந்து சந்திப்பார் கௌசிக். எவ்வளோ நிமிஷம் இதை செஞ்சு முடிய? ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம். 20 minutes later. guys, 20 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தா எல்லா சமோசாவையும் உருட்டிட்டாரு. கறி கொஞ்சம் மிஞ்சி இருக்கு. பட் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க, ஒவ்வொரு சமோசாவும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கு. கழிவுல எல்லாம் போட்டு கறியை வச்சு அந்த சின்ன சின்ன கழிவு இருக்குல்ல, அதுல எல்லாம் குட்டி குட்டியா, அதுக்கு பேர் சமோசா. அது என்ன ஷேப்பில் இருக்குன்னு தெரியல. எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுவானேன்னு முடிஞ்ச அளவுக்கு கறியை உள்ள ஸ்டஃப் பண்ணி சின்ன ஏதோ ஷேப்பில் சமோசா செஞ்சு வச்சிருக்காரு. இவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ண டைமுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு, அதுக்குள்ளே பொரிச்சிருவாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். அவனே பிரிக்கிறான் பாருங்க, எது சமோசா மாதிரி இருக்கு, எது சமோசா மாதிரி இல்லைன்னு. இதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் சமோசா. ஓகே, இது சமோசா, இது சசோமா, இது சம்சா, அது குஸ்மா. அழகா இருக்கு பத்தில. இந்த இடத்த ஒட்ட மறந்துட்டு இதெல்லாம் வர கோது முடிஞ்சுன்னு ஒட்ட மறந்துட்டான். இருக்கு, ஒட்ட மறந்துட்டான். அப்போ கழுவிட்டேன். கொடுத்த டைமுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. இவருக்கு சிரிப்பு இல்லை, ரெடி பண்ணுறது, சாப்பிட்றது இல்லை, கையில் தர்றது. 5 நிமிஷம் தானே, 5 நிமிஷத்துக்கு 4 தடவை 9 தடவை. இவருக்கு சிரிப்பு என்னன்னா, இன்னைக்கு தான் இவர் வாழ்க்கையிலே சொன்ன டைமுக்கு பண்ணி முடிக்க போறாரு. பார்ப்போம், 5 நிமிஷம் இருக்கு இன்னும். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள அதான் அங்கே பொரியுதான்னு பார்க்கணும். சரி, கையில் கொடு. பாருங்க, கையில் கொடுக்கும்போது வரட்டா மாமே டுர்ரா. இங்கே பாருங்க கைஸ், முறை சொன்ன டைமுக்கு 5 மினிட்ஸ் முன்னாடியே கையில் கொடுத்துட்டாரு. இதை இப்போ நான் சாப்பிடணும்னு கேட்டிருந்தேன்னா கிழிஞ்சிருக்கேன். ஏன்னா அது இனி சூடு ஆறி லேட் ஆகும். சரி, இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு முடிச்சுட்டு எடிட்டிங்கில் வர்றோம் பாருங்க. தட்டு நிறைய சசோமாக்கள் ரெடியாகி விட்டது, ஆனால் சரியான சூடாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி. இப்போ எங்களோட லஞ்ச் டைம். இப்போ போயிட்டு சமோசா சாப்பிட்டா லஞ்ச் டைம் அடி வாங்கும். 5 மணிக்கு எங்களோட டீ டைம் வருது. அந்த 5 மணிக்கு ஆரி சூப்பராக இருப்பார். அப்போ லைட்டாக அவரை ஹீட் பண்ணிவிட்டு சாப்பிட சரியாக இருக்கும். ஸோ உங்களை எங்களோட டீ டைம் 5 மணிக்கு வந்து சந்திக்கிறோம். டீ டைம், எங்களுடைய டீ டைமுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் டைம் ஓடி போச்சு. நாங்கள் 4-5 மணிக்கு டீ குடிக்கிறது. இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 6:45 ஆகி விட்டது. பட் ஸ்டில் இப்போ சமோசா சூடு பண்ணிங்களா?
சமோசாவை ரீஹீட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அங்கே பாருங்களேன், சைஸ் சைஸ் வாரியாக கலர் வாரியாக டீ கப்பு ஃபுல்லாக தழுப்பு டீயோட இருக்குது. எப்படி இதுதான் இவரோட சமோசா பார்த்தீங்களா? இதெல்லாம் பேபி சமோசா இருக்குது பேர். சூடு. இப்போ அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிப்போம். நல்லா இருக்குங்க பாருங்க, வெயிலெல்லாம் போய் அப்படியே செங்கல் மங்கல் ஆகும்போது ஃபேமிலியாக உட்காந்து டீ குடித்து சமோசா திங்கிறது ஒரு ஒரு வழக்கம். நல்லா தான் இருக்குது. அதுவும் ஓகே காய்ஸ், இப்போ நான் நான் சாப்பிட்டு காட்டுறேன். இந்த கிறிஸ்ப் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூராக பாயிண்டடாக இருக்குன்னு. உள்ள ஜாமாங்கடி வந்து என்ன நினச்சி பேசுகிறான்னு தெரியல. தம்பி நல்லா கடி உள்ள அந்த கறி கடிபடுதான்னு கேட்கலாம். நல்லா கறிடா உள்ள அந்த ஜாமான் கடிபடுதான்னு. அதோட அது ஜாமான் உள்ள ஜாமான் கடிபடுதான்னு பார்க்கட்டான். எனக்கு அதான் வேலையா? கடிபடுதா? ஆண்டுட்டு மாமியாரே உள்ளதான் சரக்கு இருக்குன்னு சொல்லணும் தோணுது. அது இப்படி வந்துட்டு வாங்க. ஏங்க நல்லா இருக்குங்க. உனக்கு வேணுமெண்டா சொல்லுங்க, ஆர்டர் பண்ணுங்க, சுட்டு அனுப்புகிறோம். பார்சலில் சுட்டு அனுப்புகிறோம். ஜாமான் கழிவு நீ சாப்பிடு. அப்பா ஐயா ஜாமான் கடிச்சு பாப்போம். சின்னதாக ஒன்று எடுத்துக்கிறேன்னா சின்னதுக்குள்ள ஜாமான் கடிச்சோனே ஒரு ஜாமான். பெருசாக கடிக்கிறத விட இந்த மினி சமோசாவும் நல்லா தான் இருக்கு. நம்ம ஸ்கின் நல்லா இருக்கு. தாராளமாக சிக்கன் இருக்குல்ல. அப்படி சொல்கிறாங்க. ஆஹா எடுத்துக்குங்க. அடிச்சுக்கிறாம பிச்சுக்குங்க. ஐயா டீ குடிக்கிறீங்களா? நாங்கள் சோற்றில் தொட்டுக்குங்க. தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி குடிங்க. நாங்கள் வாயை தொடச்சிக்கோங்க. சாப்பிட்டது போதும். ஆஹா சிக்கன் சிக்கனை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டும் போடலாம். இந்த காரமாக ஒரு சம்சா, நல்லா நுர கக்க ஒரு டீ. அப்பா நல்லா இருக்குங்க. நான் இப்போ டீயை குடிச்சிட்டு மிச்ச சம்சாவை வந்து டொமேட்டோ கெச்சப்போட தொட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி புரிஞ்சிருக்காது. ஏன்னா இவன் ஒரு ரெசிபியை கூட உருப்படியாக சொல்ல மாட்டான். நானாக நோண்டி கேட்டால் மட்டும் ஆமாம் ஆமான்னு. உங்களுக்கு என்ன புரிஞ்சோ அதை வச்சு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டு என்னவோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது. ஆமாம் நல்லா இருக்குங்க. இதில் ஆக்சுவலி பீஃப் போட்டு பண்ணுனா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இவருக்கு பிடிக்காது. ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நான் இன்னொரு சமோசா சாப்பிட போகிறேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நாளைக்கு இன்னொரு vlogல வரணும்ல, இன்னொரு vlogல வந்து சந்திக்கிறேன். டுமாரோ சந்திப்போமா? பாய்.